அவரோட ஃப்ரெண்ட்ஸையே துரோகத்தினால ஏமாத்துன ஒரு விஷயம் நேத்திக்கு நடந்திருக்குது. அது என்ன மதன் இவ்ளோ பெரிய ஒரு வார்த்தைய வந்து ஒரு நாட்டோட பிரசிடென்ட்ட பார்த்து உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பெர்சன பார்த்து சொல்றேன்னு தானே கேட்கிறீங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். இஸ்ரேலும், அமெரிக்காவும் ஒண்ணா சேர்ந்து முதல்ல வந்து இந்த காசா, ஹமாஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அத மட்டும் இல்லாம இந்த போர நிறுத்தணும்னு ஆசைப்பட்ட கத்தார் மேலயுமே தாக்குதல் வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் வந்து கத்தார்ல நடக்க போகுது. கத்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னால், இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய இந்த காசா பகுதியில இருக்கிற ஹமாஸுக்கும் வந்து பிரச்சனை ஒரு 2 வருஷமா போயிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பினர் வந்து ஒரு 1200 இஸ்ரேலிஸ வந்து கொன்னுட்டாங்க. நாங்க வந்து பதிலுக்கு அதுக்கு பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து 2 வருஷமா மொத்த காசாவே அழிச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து அவங்க 65,000 பேர பதிலுக்கு கொன்னுட்டாங்க. எங்க நாட்டுல இருக்கிற 1200 பேர கொன்னுட்டாங்கங்கிறதுக்கு பழிவாங்க ஆரம்பிச்ச இஸ்ரேல் வந்து அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய அணு சக்தி உலகத்திலே பவர்ஃபுல் கண்ட்ரி பின்னாடி இருக்கிறதின் பட்சத்தில் இப்ப ட்ரம்ப் வேற வந்து பயங்கர க்ளோஸ் நெத்தன்யாஹுக்கு இஸ்ரேலோட ஹெட்டுக்கு 2 பேரும் டாக் டீம் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 65,000 பேரை இந்த சைடு பலஸ்தீன்ல வந்து சாகடிச்சிருக்காங்க. இந்த 64,000 பேரோட இது முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அவங்களோட வீடுகள் எல்லாம் உடையப்பட்டு இங்க அவங்க ஊரே கிடையாது. லிட்டரலா ஒரு கண்ட்ரி வந்து இருந்துச்சு. இப்போ அது கிடையாது. அது தரமட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னமும் நிறைய குண்டுகள் நாங்க போட போறோம். இந்த இடத்த விட்டு கிளம்புங்கங்கறாங்க. கிளம்புன்னு எங்க போறதுன்னு தெரியல. அந்த சைடு பார்டர க்ளோஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து இந்த 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மனில வந்து எப்படி ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்களோ, அத வந்து இந்த ஃபியூச்சர்ல பேசுவாங்க. அந்த அளவுக்கு கன்டினியூஸா ஓட விடாம, ஒழிய விடாம கன்டினியூஸா குண்டுகள போட்டு பொதுமக்கள் நிறைய இறந்து போற இந்த 65,000 பேர்ல மெஜாரிட்டி வந்து இந்த ஹமாஸ் நெட்வொர்க்கான்னு கேட்டீங்கன்னா, அவங்கள விட அதிகமா இறந்து போறது சாதாரண பொதுமக்கள். சின்ன சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, வீடு இல்லாம, நாடு இல்லாம எல்லாத்தையும் அழிச்சு ஒரு மாதிரி தரமட்டமாக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, இவ்வளவும் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சைடு இருக்காங்கல்ல, இந்த காசால இருக்கக்கூடிய மக்கள், அவங்கள ரெப்ரசன்ட் பண்ற ஹமாஸ் வந்து, நாங்க நிறுத்த மாட்டோம் போற. நாங்க எங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்போம்னு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்ப்க்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வேணும்ல. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு அமைதிய உருவாக்குறேன். இங்க யாருமே உருவாக்க முடியாத அமைதிய உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் வார்னிங் பேசவாங்க. இந்த பேச்சும் ஃபெயில் ஆயிடுச்சுனால் அவ்வளவுதான். இஸ்ரேல் வந்து என்னனாலும் பண்ண உள்ளுக்குள்ள எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, பேச்சுவார்த்தை நடத்தணும். எதிரிகள் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க நடத்த முடியும்? இஸ்ரேல்ல நடத்த முடியுமா? ஒத்துக்க மாட்டாங்க. காசால நடத்த முடியுமா? இஸ்ரேலிஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேர் மேலயும் நம்பிக்கை கிடையாது. 2 பேரும் லிட்டரலா போர். சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரலா ஒரு கண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு யாரு ரெக்வெஸ்ட் பண்றாங்க? யுஎஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுது. வேற யாரும் பண்ணல. ட்ரம்ப் கேக்குறாரு. ட்ரம்ப்க்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் எல்லாருமே காமனா கேட்ட ஒரு விஷயம் கத்தாருங்கிறவங்க வந்து யுஎஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மிடில் ஈஸ்ட்ல அங்க ஒரு மிகப்பெரிய ஏர் பேஸே வந்து அமெரிக்க ராணுவம் வந்து கத்தார்ல ஒரு பேஸே வச்சிருக்காங்க. அமெரிக்க ஆயுதங்கள், அமெரிக்க வெப்பன்ஸ் எல்லாமே, ஃபிளைட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள கத்தாருக்குள்ள இருக்குது. அவ்வளோ மிடில் ஈஸ்ட்ல வந்து யாருக்குமே வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அங்க ட்ரம்ப் கிட்ட. ஓகேவா? ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கத்தார் கூப்பிட்டு அவருக்கு ஒரு தனி ஃபிளைட் எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஃபிளைட் ஒரு கண்ட்ரி கிஃப்ட் கொடுத்து பார்த்திருக்கீங்களா? கொடுத்தாங்க. பேசிக்கா கத்தாரும் ட்ரம்ப்பும் எப்படின்னா இப்படி வந்து இருந்தாங்க. ஓகேவா? இருக்காங்க நேத்திக்கு வரைக்கும். ஸோ இந்த இருக்காங்கங்கிற நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என் ஃப்ரெண்டு வீடு தான், நீங்கள் அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்தாருங்கிற கண்ட்ரியில் வந்து டிஸ்கஷன் பண்ணலான்னு சொல்லி இஸ்ரேலும் ஒத்துக்கிறாங்க, ஹமாஸும் ஒத்துக்கிறாங்க. நியூட்ரலான இடம்ப்பா. ஓகே ஃபைன். இப்போ இந்த நியூட்ரலான இடத்துல வந்து மீட்டிங் நடக்க போகுது. மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கிறது யாரு? அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதுக்கு ஹமாஸோட தலைவர்கள் இவங்கெல்லாம் தான் அந்த மீதி இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோட இருக்காங்கல்ல, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஹமாஸ் தலைவர்கள். இவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு வந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. கேன் யூ பிலீவ் இட்? பட் யா, தட் ஹஸ் ஹேப்பன். கத்தார்ல இந்த தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இவங்க தான் கூப்பிட்டது. இவங்க தான் கூப்பிட்டீங்க, நெகோசியேஷன் பண்ணலாம், இது உங்க ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுக்கோங்க, எல்லாம் சொன்னது இவங்க தான். வந்து கூப்பிட்டு இந்த லாஸ்ட் வார்னிங், நீங்க சீக்கிரமா முடிவெடுங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஒன்று சேருவாங்கல்ல டிஸ்கஷனுக்கு. அப்படி சேர்ற நேரத்தில் கத்தார்ல என் ஃப்ரெண்டோட வீடு நீங்க உட்காருங்கன்னு சொன்ன ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த நேரத்தில் இஸ்ரேல் அதே இடத்துல தாக்குதலை பயங்கரமா நடத்தியிருக்காங்க. இதுல வந்து கத்தார்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி அஃபீஷியல் வேற இறந்து போயிருக்காரு. இந்த பொதுவா இருக்கிற அந்த நாட்டோட கத்தார் நாட்டோட செக்யூரிட்டி அஃபீஷியல் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இது போக வந்த தலைவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிளைம் பண்றாங்க. ஹமாஸ் இருந்துகிட்டு கொஞ்சம் பேர் இறந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பட் ஒரு முக்கியமான தலைவரோட பையன், ஓகேவா, சம்பந்தமே இல்லை, அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, பட் அவனும் அங்க இருந்ததுனால அவனும் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே கத்தாருக்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நடந்து முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு, இவ்வளோ நார்மல் டே நம்ம யோசிச்சு பாருங்களேன். சென்னையில் நம்ம நார்மலா ஒரு நாள் வெளியே போயிட்டு இருக்கோம், ஆஃபீஸ் போறோம், ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம். இட்ஸ் ரெகுலர் டே ஃபார்
டெரரஸ். திடீர்னு டம் டம் டம்னு சிட்டிக்கு நடுவுல இருந்துகிட்டு பத்தி எரிஞ்சு எல்லாம் குண்டு வெடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது நடந்து முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு அமெரிக்கா கால் பண்ணி, ஏய் பத்திரமா இருந்துக்கோங்கப்பா, உங்க மேல அவன் அடிக்க போறானான்னு சொன்னா, முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு சொன்னா எப்படி இருக்கும்? பட் ஆக்சுவலா இது நடந்திருக்குது. இது நடந்து முடிஞ்சு கத்தார்ல ஒரு ரெகுலர் டே, ஒரு சேஃபான கண்ட்ரி, எல்லாருமே வந்துட்டு போகலாம். ஒரு ரொம்ப நான் பர்சனலா போயிட்டு வந்திருக்கேன் கத்தார். இந்த அரப் மக்கள்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஆயில் டிபெண்டன்சி கம்மியாயிட்டு இருக்குது. டூரிசம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வெரி ஸ்வீட் பீப்பிள். அங்க வந்து அங்க இருக்கிற தமிழர்கள், அத்தனை கத்தாரி தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப அவ்வளோ அன்பா இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாட்டு மேல கண்டினியூஸா குண்டுகளை போட்டு 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 அங்க இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னே புரியல. திருச்சி எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் ரொம்ப பாஷான பகுதிகளில் போய் குண்டுகள் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹமாஸ் சொல்றாங்க, இல்ல நாங்க கொஞ்சம் தப்பிக்க வச்சுட்டோம், 1-2 பேர் இறந்திருக்காங்க, உண்மைதான், 1-2 பேர் காப்பாற்றப்பட்டு ஒரு 5-6 பேர் அப்படி நம்பர்ஸ் யாருக்குமே கன்க்ளூசிவா தெரியல. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, நாங்க எங்களோட கோல் அட்டைன் பண்ணிட்டோம், அப்ப இதோட நிறுத்த போறீங்களா? இல்ல, இதுவும் எங்களோட ஒரு கோல், நாங்க இன்னும் உள்ளுக்குள்ள வந்து நாங்க இந்த காசால இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்களே அவங்களை இன்னமும் நாங்க தள்ளி கொண்டு போக போறோம், இந்த காசா சிட்டியவும் நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேம்ப்ளெட்ஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க. நாங்க உள்ளுக்குள்ள டைரக்டா இறங்க போறோம், நீங்களா இன்னும் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருமே வந்து இந்த காசா பிரச்சனை பத்தி பேசல. ரொம்ப சிம்பிளான ரீசன், மக்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஓகே அடுத்து என்னப்பா இதுக்கு மேல எவன் செத்தா எனக்கு என்னன்னு தாண்டி போயிடுவாங்க. ஆனா இது ஒரு ரொம்ப பெரிய பீட்ரேயல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பத்திரிகைகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து, நீங்க இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய பிபிசி வரைக்கும் வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, கத்தார் வந்து ட்ரம்ப் தன்னோட நண்பன்னு நம்பினாங்க. ஒரு ஃபிளைட்டை கிஃப்ட் கொடுக்குறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி ஒரு ஃபிளைட்டை வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேட் டின்னர் ஹோஸ்ட் பண்றாங்க. மறுபடியும் ட்ரம்ப் வந்து கத்தாரோட கிங்கை வந்து கூப்பிட்டு அங்கே எமிரை கூப்பிட்டு வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து மீட் பண்ணுறாரு. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவே இந்த மிடில் ஈஸ்டில் ஏஷியாலலாம் வந்து கத்தார்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து இன்னொரு பஞ்சை கூப்பிட்டு கத்தாருக்கே தெரியாமல் அவங்க நாட்டுக்குள்ளே குண்டை போடுறதுன்னு இருக்குல்ல, அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க. கத்தாரோட பிரைம் மினிஸ்டர், அதாவது இது நடந்த உடனே அமெரிக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் ஆல்ரெடி கத்தார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. உடனே கத்தாரோட பிரைம் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் எல்லாரும் வெளியே வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்கிறாங்க, சம்பவம் நடந்து 10 நிமிஷம் கழிச்சு குண்டு சத்தத்துக்கு நடுவுல எங்களுக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உங்க மேல குண்டு போட போறாங்கன்னு. இது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப கோவமா இருக்காங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.